சார் வணக்கம். என் பேர் நல்லதம்பி. விருதுநெல்லேருந்து வர்றோம். தோல் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். தலைமுறையாக இங்கே தான் வர்றோம். கிட்டத்தட்ட அப்பா தாத்தா காலத்துலேருந்து அப்பா பண்ணுறாங்க. அப்பாவுக்கு அடுத்து நாங்கள் தண்ணி பீய்ச்சிறோம். ஒரு தடவை தான் தோல் யூஸ் பண்ணுவோம். தலைமுறையாக இங்கே தான் தோல் எடுக்கிறோம். நான் விருதுநெல் டவுனே தான் சார். விருதுநெல் டவுனே தான். இங்கே தான் தலைமுறையாக தோல் எடுக்க வர்றோம். பீச்சருக்காண்டி அழகு மேலே தண்ணி பீச்சருக்காண்டி ஒரு 15 நாள் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் மாதிரி செலுத்தி தலைமுறையாக பண்ணுறோம். ஆமாம், இப்போ நாங்கள் விரதத்தில் இருக்கிறோம். எடுத்து அந்த ஒரு நாள் மட்டும் தண்ணி பீச்சிட்டு நைட்டு ஆற்றுல யூஸ் பண்ணி இது பண்ணி போட்டுருவோம். தாத்தா காலத்துலேருந்து தாத்தா போட்டேன் காலத்துலேருந்து அப்பா அடுத்து நாங்கள், எனக்கு அடுத்து என்னோடய பசங்க, இப்படி தலைமுறை அடுத்தடுத்து வாழையாக பண்ணிகிட்டே வரோம். தோப்பரை இங்கே தான் சார் கிடைக்கும். இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட இங்கே தான் வாங்குகிறோம். தாத்தா காலத்துலேருந்தே இங்கே தான் வாங்குறோம். பக்கத்து ஊர் தான் காரியாபட்டி தான், இருந்தாலும் அங்கே போக மாட்டோம். இங்கே தான் வந்து என்ன சொல்லுவோம், அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது இல்லையா, அதனால் எங்கேயுமே போக மாட்டோம். ரெகுலராக இவங்ககிட்ட தான் வாங்குவோம் எப்போயுமே. வணக்கம், என் பெயர் மீனாட்சி. நாங்கள் இந்த மாதிரி காரியப்பட்டியிலேருந்து தோப்பரை வந்து பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொட்டி அதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு தொட்டி அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். காரியப்பட்டி காமராஜர் காலனிலேருந்து நாங்கள் வந்து 200 குடும்பங்க இருக்கோம். 200 குடும்பத்துக்கும் வந்து தொட்டி இந்த மாதிரி தோப்பரை செய்கிறதுக்கு தொட்டி அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. சுண்ணாம்பு போட்டு ஆட்டு தொலியாக வாங்கிட்டு வந்து அதில் சுண்ணாம்பு போட்டு 10 நாளைக்கு ஊற வச்சுருவோம்னே. அதுக்கு அடுத்து அது வந்து நல்லா அந்த ரோமத்தையெல்லாம் எடுத்துட்டு கடுக்கா விற்கிது கடையில். கடுக்கா பொடி கடையில் வாங்கிட்டு வந்து காய போட்டு இடித்து அதையும் ஊற போடுவோம். ஒரு வாரத்துக்கு ஊற போடுவோம். 2வது பட்டை இருக்குங்கய்யா, பட்டை மர பட்டை சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து காய போட்டு இடித்து அதையும் ஒரு வாரத்துக்கு ஊற வைக்கணும். ஊற வச்சு எங்களுக்கு கொஞ்சம் இதில் வேலை கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தொட்டி இல்லாத காரணத்தினால நாங்கள் திண்டுக்கல் போய் போட வேண்டியதாக இருக்குது. திண்டுக்கல் போய் போட்டால் இங்கேருந்து எப்படியும் போக வர செலவே 10 ரூபா தொட்டுரும். இதில் கூலி செய்வாங்க, அவங்களுக்கு கூலி வேணும் கேட்பாங்க. அதனால் அது ஒரு 20 ரூபா 30 ரூபாயை தாண்டி இருங்க. எங்களுக்கு கடையிலையே இருந்து வீட்டிலே இருந்து கொஞ்சம் தொட்டி செஞ்சால் நல்லாயிருக்கும். உள்ளூர்லேயே இருந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருங்க. கறி ஒலி திங்காமல் 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பித்தாதாங்க அந்த தொழில் வந்து உருப்படியாக வந்து இங்கே வந்து அமையும். ஒரு 200 தோல் விற்பாங்க. இதனால் ரொம்ப லாபம்லாம் ஒன்றும் கிடைக்காதுங்க. பரம்பரையாக இது வந்து கொண்டு வர்ற தொழில்னால நாங்கள் விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சார், என் பேருக்கு குருநாதர் வெள்ளச்சாமி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி. நாங்கள் வந்து இந்த தொழில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இது முன்னோர்கள் வந்து இது செஞ்சு பரம்பரையாக நாங்கள் செஞ்சு தோல் கொடுத்துட்ருக்கோம். தண்ணி பீச்சருக்கு அளவுமலையானுக்கு பாருங்கள், நாங்கள் வந்து இங்கே இருக்க ஒரு 200 பேர் சேர்ந்து இந்த இதை வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 45 வருஷம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் 45 வருஷம் நான் சிறுபிள்ளையிலேருந்து வந்துட்டுருக்கேன். இதே இடத்துல அவர் உட்கார இடத்துல விற்று வியாபாரம் தொழில் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கேலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே கடைக்காரெல்லாம் நல்லா ஒதுக்கி ஓரமாக எங்களை ஒதுக்கி வச்சு வியாபாரம் பண்ண விட்டுருவாங்க. நாங்களும் வியாபாரம் விற்றுட்டு போயிடுவோம். எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கையில் என்னென்னு கேட்டால், எங்கள் ஊர் காரியாபட்டியில் வந்து ஒரு பேரூராட்சி காரியாபட்டி வந்து காரியாபட்டி பேரூராட்சியில் ஒரு சென்டரில் ஒரு சின்ன சேரி மாதிரி எங்களுக்கு வந்து அந்த சேரிக்கில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அளவுக்கு இந்த தொழில் பாடம் பண்ணுறதுக்கு தொட்டிகள்லாம் இருக்குது, இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து எந்த யூஸ் பண்ண முடியாமல் சும்மா கிடக்கு இடம் வந்து. நாங்கள் வந்து பாருங்கள், திண்டுக்கல்லில் போய் இந்த தொழிலை கொண்டு போய் வாங்கினது 120 ரூபா, அங்கே போய் பாடம் பண்ணுறதுக்கு 200 ரூபா. இது போக்குவரத்து வேன் பிடிச்சி போய் வந்து போக்குவரத்து செலவு ஒரு தொழிக்கு 20 ரூபா கிட்ட குறையாமல் வந்துட்டுருக்கோம். இதை போயிட்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி இந்த தொழிலை வந்து நம்ம அயன் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து பாருங்கள், ஒரு தொழிக்கு வந்து 100 ரூபா கணக்கு வந்துடும். ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் அன்றைக்கி 1000 ரூபா. இது 12 தொழில் எடுத்தால் 12 தொழில் அயன் பண்ணாங்களுக்கு அவங்களுக்கு 1000 ரூபா சம்பளம், 2 வேளை சாப்பாடு, டீ இதெல்லாம் வந்தால் ஒரு தொழிக்கு வந்து 100 ரூபா கணக்கு வந்துடும். எங்களுக்கு 420 ரூபா கணக்கு, குட்டி பெருது சிறுசு எல்லாமே. நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து தொழிலாக நினைக்காத அளவுக்கு அளவுமலையான் நேர்த்திக்கடனா மாதிரி நாங்கள் நினச்சி இதை வந்து செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இந்த தொழில் பாடம் பண்ணி இதை கொண்டு வந்து விற்று அளவுமலையானுக்காக கொடுக்குறோம். இதை வந்து எங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கணும், எப்படியோ சம்பாதிக்கலாம். எனக்கு சம்பாதிக்கலாம் அளவுமலையான் கொடுப்பார்ன்ற எண்ணத்தில் நாங்கள் 45 வருஷமாக நாங்கள் இந்த தொழில் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த காரியாபட்டி சேரிக்கில் பாருங்கள், 1 ஏக்கர் இருக்கிறன்னா அந்த 1 ஏக்கர் அளவுக்கு எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அங்கங்கே இந்த பால்வாடி கோயில் அதுன்னு கட்டிட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் தான் இருக்குது. அந்த சுருக்கமான இடத்துக்குள்ள எங்களால் இந்த தொழிலும் பண்ண முடியல. இதை வந்து பாருங்கள், காரியாபட்டியில் எத்தனை புறம்போக்கு இடங்கள்லாம் இருக்குது. இதை வந்து நல்லா தொட்டி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு தொட்டி, ஒரு தண்ணி வசதிகள் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்.
காரியாபட்டியில் விருதுநகர் மாவட்டத்தில் பாருங்கள், விருதுநகர் மாவட்டத்தில் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்ததும் விருதுநகர் மாவட்டம் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனதும் அருப்புக்கோட்டை தொகுதி தான். தங்கம் தென்னரசு அவர் வந்து அவங்களும் அருப்புக்கோட்டை தொகுதி தான். அவங்க அப்பா வந்து அவங்களும் அருப்புக்கோட்டை தொகுதி தான். இன்னும் எத்தனை அமைச்சர்கள்லாம் உண்டாகின ஊர் விருதுநகர் மாவட்டம். அந்த மாவட்டத்தில் பாருங்கள் இவ்வளோ ஒரு கஷ்டமாக இந்த அளவுமலையானுக்கு நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். ஏதோ எங்களால் நாங்கள் சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டே இருக்கோம். வருஷம் இந்த கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கோம். இன்றைக்குள்ள அமைச்சர்கள் முதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்வையிட்டு எங்களுக்கு ஒரு ரொம்ப தாழ்மையோடு எங்களுக்கு செஞ்சால் ரொம்ப பணிபாடும் நல்லாயிருக்கும்.